கடந்த காலத்துல நான் பெருசா அப்படி ஒண்ணுமே நான் சாதிக்கவே இல்லை. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, I love you. நம்மள சிலருக்கு தங்களுடைய பலவீனங்களை குறித்ததான கவலை இருக்கும். உங்கள சிலருக்கு தங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலை இருந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு தங்களுடைய வறுமையை குறித்ததான கவலைகள் இருக்கும். இப்படி ஒருத்தர்கிட்டையும் ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த காலத்தை குறித்துதான கவலை இருக்கும். என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்த போது என்னை எப்படிலாம் வச்சிருந்தாரு தெரியுமா, இப்போ என் பிள்ளைகள் பாருங்க என்னை கவனிக்க கூட இல்லை, தனிமையில இருக்கேன் அப்படின்னு சில பேர் கவலைப்படுவாங்க. இன்னும் சில பேருக்கு வித்தியாசமான ஒரு கவலை இருக்கு. என்னன்னா, கடந்த காலத்துல நான் பெருசா அப்படி ஒண்ணுமே நான் சாதிக்கவே இல்லை, அதுக்குள்ள எனக்கு இவ்வளவு வயசாகி போச்சு, எனக்கு இன்னும் இளமை வராதா அப்படின்னு நினைச்சு இன்னும் சில பேர் அதை குறித்தும் கவலைப்படுவாங்க. எதுவுமே நான் அப்படி ஒன்றும் பெருசா சாதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் கவலைப்படுவாங்க. ஆனால் நான் அவங்க கிட்ட சொல்றேன், ஒரு தாயின் கருவறைக்குள்ள ஆயிரக்கணக்கான கருமுட்டைகள் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஒரு கருமுட்டை வெளிவருது. அதே போல ஒரு தந்தையினுடைய வயிற்றுக்குள்ள லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான உயிரணுக்கள் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஒரு உயிரணு வெளிவருது. அந்த கருவும் உயிரணுவும் இணைந்து ஒரு ஜீவன் உருவானது. அந்த ஜீவன் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். தாயின் கருவறைக்குள்ளேயே முட்டி மோதி போராடி அந்த இருட்டுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் உடைச்சு நம்ம வெளியில வந்திருக்கோம்ல, இதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஆமென். இதுவே ஒரு பெரிய சாதனை. அதனால நான் கடந்த காலத்துல எந்த ஒரு விஷயமும் பெருசா சாதிக்கல அப்படின்னு நினைச்சு நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4:4 வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதனால நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். எதை குறித்தும் நம்ம கவலைப்படவே கூடாது. நீங்க இன்னும் நினைக்கலாம், எனக்கு வயசாகி போச்சு, இன்னும் எனக்கு எதிர்காலம் இருக்கா அப்படின்னு கேட்டா, எதிர்காலம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென்னா அப்படியே ஆக கடவுள்னு அர்த்தம். நம்ம பெரும்பாலானோர் நீங்க புற மதத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு புரியுற பாஷையில தான் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது தானே? ஓகே. நம்மள சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும், எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் எனக்கு எதிர்காலம் இருக்கா. வேதத்துல நம்ம பாக்குறோம், நோவா அப்படின்ற ஒரு தேவ மனிதர் இருந்தாரு. அவரை தேவன் அவனுடைய திட்டத்துக்காக அழைத்த போது அவருக்கு வயது 500க்கும் மேல. சரியா? 500 வயசுலதான் அவருக்கு பிள்ளைகளே பிறந்தது. பிள்ளைகளுக்கு பிறந்து கல்யாணம் எல்லாம் ஆன பிறகுதான் ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்கே அழைத்தாரு நோவாவை. சரியா? அப்ப நோவா என்கிற தேவ மனிதரை தேவன் அவருடைய திட்டத்திற்கென்று அழைத்த போது அவருக்கு எப்படியும் 500, 560, 580 கூட இருக்கலாம். ஏன்னா 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அப்புறம்தான் ஒரு பெரிய தேவ திட்டத்திற்கென்று தேவன் நோவா என்கிற ஒரு தேவ மனிதரை அழைத்தார். அதே போல ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதர் இருந்தாரு. அவரை தேவன் அவருடைய தேவ திட்டத்திற்கென்று அழைத்த போது அவருக்கு வயது 75. சரியா? அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனை வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு வயது எத்தனைன்னா 100. அதே மனிதருக்கு வயது 100. அப்போது கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்று கொடுத்த அவருடைய மனைவி சாராளுக்கு வயது 90. சரியா? அப்புறம் மோசே என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தாரு. அவரை தேவன் அவருடைய தேவ திட்டத்திற்கென்று அழைத்த போது அவருக்கு வயது 80. அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார், ஆரோன். அவரை தேவன் அவருடைய தேவ திட்டத்திற்கென்று அழைத்த போது அவருக்கு வயது 83. மிரியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய மனுஷி இருந்தாங்க. அவங்க தெய்வ சமூகத்துல நடனம் பண்ணி தேவனை துதித்தார்களாம். அப்படி நடனம் பண்ணி தேவனை துதித்த போது அவங்களோட வயசு எவ்வளோன்னு கரெக்டா பைபிள்ல சொல்லப்படல. ஆனா 80 வயது மோசேக்கும் 83 வயது ஆரோனுக்கும் கூட பிறந்த அக்கா. அப்ப அவங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? எப்படியும் 86, 87, 88 அதற்கு மேலவும் இருக்கலாம். அப்போ தேவனை நீங்க தேடுவதற்கும் தேவாதி தேவனை நீங்க தெரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதற்கும் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்க சிந்தித்து தேவையில்லாம கவலைப்படுவதற்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனை ஏற்றுக்கொண்டு பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு வயது ஒரு தடை கிடையவே கிடையாது. வயசாயிடுச்சு உங்களுக்கு?
இல்லவே இல்ல. நான் இப்பதான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் 100 வயசு 150 வயசு 50 வயசுல என்னென்ன பண்ண, அவங்களுக்கு எல்லாம் மிஞ்சி போனா 60 70 தானே. இன்னும் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். இன்னும் நம்ம இருக்கோம், நம்ம இன்னும் சில விஷயங்கள் குறித்து கவலைப்பட்டு இருக்கோம். ஏன் கவலைப்படுறோம்னா, நம்ம மனுஷங்களை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கவலை உங்கள் இருதயத்தை விட்டு போகாது. நீங்க மனுஷங்களை பிரியப்படுத்தணும் நினைக்கவே கூடாது. நான் என்னுடைய பிள்ளைகளை பிரியப்படுத்தணும், நான் வேலை பார்க்குற இடத்துல என்னுடைய எஜமான்களை பிரியப்படுத்தணும், என்னோட சொந்தக்காரங்களை பிரியப்படுத்தணும், எனக்கு தெரிஞ்சவங்களை, எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் பிரியமா நான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால நிச்சயமா கவலைப்படாம இருக்கவே முடியாது. சந்தோஷம்ன்றது உங்களோட இருதயத்தை விட்டு போயிடும். ஏன்னா மனுஷர்கள் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்கிறவங்க, அவங்க எவ்வளோ க்ளோஸா இருந்தாலும் எவ்வளோ நெருங்கினவங்களா இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுதான் அவங்க கண்ணுக்கு பெருசா தெரியும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. நீங்க என்னதான் சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் அவர் உங்ககிட்ட இருக்கிற நிறைகளை மட்டுமே பார்த்து உங்களுக்கு அன்பு செய்கிறவர், உங்களிடத்துல ஆதரவு கொடுக்கிறவர். அதனால நீங்க எப்போதுமே மனுஷங்களை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. பதிலா யாரை பிரியப்படுத்தணும்? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமானது என்ன, அவருக்கு என்னென்னலாம் நான் செஞ்சா அவர் என் மேல சந்தோஷப்படுவாரு, அதை குறித்து நீங்க பிரியப்படணும். அதை குறித்து நீங்க என்ன சொல்லணும், அதை நீங்க செய்யணும். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கும், எது பிடிக்காதோ அதை விட்டுறணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, கடவுளுக்கு எதெல்லாம் பிரியமானவைகளோ அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் உங்க இருதயத்துக்குள்ள வந்துடும். மாறா கவலை உங்கள் இருதயத்தை விட்டு போயிடும். சரியா? பாருங்க, நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். எந்த ஒரு மனிதனையும் உங்களால முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது, எந்த ஒரு தனி மனிதனையும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்த முடியும். எப்படி? அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது. சப்போஸ் உங்களுக்கு அவரை ஆராதிக்க தெரியல, அவரை துதிக்க தெரியலன்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய கைகளை உயர்த்தி ஏசுவே ஏசுவே ஏசுவேன்னு சொன்னாலே போதும். அதுல அவர் சந்தோஷப்படுவார், உங்களுடைய இருதயமும் மகிழும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதனால கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏனென்றால் 24 மணி நேரமும் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒரு தேவன் யாருன்னா அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், இதுவரைக்கும் இவ்வளோ வயசாயிடுச்சு, நான் இதுவரைக்கும் நான் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவரை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களிடத்துல வேதாகமம் இருக்கு, அதை நாங்க உங்களுக்கு இலவசமா தருவோம். அது நீங்க உங்களால படிக்க முடியலன்னா பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து படிச்சு காமிக்க சொல்லலாம். நீங்க அதுல இருக்கிற வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க திரும்ப 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 என்ன செஞ்சுட்டே இருக்கணும், என்ன செய்யணும்? ஏன் இப்படி எல்லாரும் சைலண்டா உட்காந்துருக்கீங்க? ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தானே போச்சு. சந்தோஷமா இருக்கீங்களா? நான் அதை பத்தி தான் பேசுறேன். சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே. பாருங்க இந்த வசனம், இதுதான் நாங்க தீம் வசனமா வச்சோம். நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே என்கிற தேவ மனிதர் இருந்தார்னு சொன்னேன் இல்லையா? அவர் கூடவே இருந்தவர் தான் யோசுவா. ஒரு நாள் மோசே அவரை விட்டு போயிட்டார். அப்ப யோசுவா ஒரு தனிமையை ஃபீல் பண்ணாரு. அப்போ தனிமையை ஃபீல் பண்ண, அதாவது தனிமையை உணர்ந்து கொண்டிருந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ நீங்களும் எதையாவது ஒரு தனிமையில ஃபீல் பண்ணலாம். ஒரு வயசாகி போச்சு, நான் தனியா தான் இருக்கேன், ஃபீல் பண்ணாதீங்க. யார் உங்க கூட இருக்காரு? வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், பிரபஞ்சங்கள், அண்ட சராசரங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மலை, கடல், ஆறு, நதி, இன்னும் விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நடக்கும் அத்தனையும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமும் பயங்கரமுமான தேவன், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ லவ் யூ. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐ லவ் யூ. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சிரிக்கிறீங்க. அப்ப தாத்தா அந்த காலத்துல சொல்லிட்டாரு போல, நான் உங்களை நேசிக்கிறேன். யார் நேசிக்கிறா?
அண்ட சராசரங்கள், அதாவது அவர் மேல உட்கார்ந்தாருன்னா அவருடைய பாதம் வந்து பூமிக்கு வந்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? இந்த கிட்டக்க போயிட்டு வந்துடலாம். அடுதுண்ணா ஒரு 8 அல்ல, ஃபிளைட்ல போறீங்களா நீங்க வானத்துக்கு? போக முடியாது. பிரபஞ்சங்கள் போய்கிட்டே இருக்கும். நீங்க பிரபஞ்சத்துல போய் வானத்துல இருந்து கீழே விழுந்தீங்கன்னா எங்க போறீங்கன்னே தெரியாது. ஏன்னா பிரபஞ்சத்திற்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட எல்லை இல்லாத தேவன் பிரபஞ்சம் முழுவதையும் நிறைஞ்சு அதெல்லாம் இப்படின்றதுக்குள்ள வார்த்தையினால உருவாக்குன தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். இப்ப என்ன கவலை? நீங்க ஒரு கவலையில ஒரு கவலை சொல்றீங்கம்மா, வீட்டுக்கு என்ன பண்ணீங்க பாப்போம். சந்தோஷமா இருங்க. நான் தான் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாருல. இப்போ விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்? விலகுவதும் இல்லை. தூரமா ஒருத்தன்னுட்டு பாட்டிமா நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? உங்க பக்கத்துல வந்து உக்காந்துட்டு உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் விலக மாட்டேன்றதுக்கான கரெக்ட் மீனிங். அப்போ கர்த்தர் எங்க இருக்காரு? உங்க பக்கத்துல இருக்காரு. எங்க உட்கார்ந்துருக்காரு? உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்க தலையை தொட்டு கொடுத்து தடவி வருடி சொல்றாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருக்கேன். நீங்க எதை குறித்து கவலைப்படாத. உன் பிள்ளைகளை குறித்தோ, உன்னுடைய கவலைகளை குறித்தோ, உன்னுடைய வறுமையை குறித்தோ, உன்னுடைய பாடுகள் கஷ்டங்களை குறித்தோ, உன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை குறித்தோ, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றதை குறித்தோ, எனக்கு உன்ன உடை இல்லை, உடுக்க எது இல்லை, எனக்கு என்னை கவனிச்சுக்க யாரும் இல்லை, எதை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். எல்லாரும் போயிடுவாங்க, கூட பிறந்தவங்க. ஆமா, கல்யாணம் முடிச்சுன்னா ஒய்ஃப் பின்னாடி போயிடுவாங்க. கல்யாணம் ஆகலைன்னா அவங்க பிசினஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. அம்மா அப்பா ஒரு கட்டம் தான், கணவன் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு கட்டம் தான். அப்ப கூட 24 மணி நேரமும் இருக்கிறது யாரு? ஆண்டவர். அவர் தான் உங்க பக்கத்துல இருந்து உங்க கூட இருந்துட்டு தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ கைவிடுவதும் இல்லைன்னு பட்டுன்னு சொல்லிட முடியாது. என்ன பண்ணலாம்? நீ வாங்கலாம். கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, பட்டுன்னு சொல்ல முடியாது. கையை பிடிச்சுக்கிட்டு நான் உங்களை கைவிட மாட்டேன், சரியா? அப்ப என்ன சொல்றது? பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விட மாட்டேன்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான். தேங்க்யூமா. இந்த மைக்கை நான் பிடிச்சிக்கிட்டு நான் விட மாட்டேன். எங்க அப்பா கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு, அப்ப இருந்து இந்த மைக்கை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என் கையில மைக் இருந்தா மட்டும்தான் விட மாட்டேன். அப்ப நான் உன்னை கை விடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லணும். என்ன அர்த்தம்? உங்களை ஆல்ரெடி கை பிடிச்சிட்டாரு, பிடிச்சு வச்சிருக்கிறாரு. உங்களெல்லாம் யார் அழைச்சிட்டு வந்தாரு? என்ன ஆசீர்வாதம் அழைச்சிட்டு வந்தாரு? யாரு? ஆண்டவர் தான் அழைச்சிட்டு வந்தார். சோ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னா அவர் உங்க கூடவே இருக்காரு. இன்னொன்னு, அவர் உங்க கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. விடமாட்டேன், பயப்படாத, விடமாட்டேன், பயப்படாது. நீங்க சொல்றீங்க நான் கவலையே இல்லை, சந்தோஷமா இருக்கேன்னா, வீட்டுக்கு போனா நமக்கு எதை பத்தி எப்படினாலும் ஏதான ஒரு கவலை வந்துட்டுதே தான் இருக்கும். கவலைப்படாம எந்த ஒரு மனுஷனாலையும் இருக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு தடவை கவலை வரும்போதும் நீங்க இந்த வசனத்தை நினைச்சுக்கோங்க. யோசுவாவோடு கூட இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன், நீங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு என்னப்பா கவலை, நான் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். பாத்துக்கோங்க, ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ற ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பளுடைய அந்த மனைவி கண்ணீர் வடிச்சிட்டு கதறி அழுதுட்டு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அது கைப்பிடித்த கணவனுக்கு அவமானம். கரெக்டா? கைப்பிடித்த கணவனுக்கு அவமானம். அதுக்கு பதிலா அந்த மனைவி கண்ணீர் வடிக்காமல், கதறி அழாமல், கவலைப்படாமல் எப்போதும் சந்தோஷமா இருந்தா தான் கைப்பிடித்த கணவனுக்கு பெருமை. அப்போ உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிற கடவுளுக்கு பெருமை எது சேர்க்கிறது? எந்த விஷயம்? சந்தோஷமா நீங்க இல்லைன்னா அது கடவுளுக்கு பெருமை சேர்க்காது. நீங்க கவலைப்படாம, கண்ணீர் வடிக்காம, கதறி அழாம எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தா உங்களை கைப்பிடித்த கடவுளுக்கு அது பெருமை. ஓகே? அதனால நீங்க கடவுளுக்கு பெருமை சேருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏனென்றால் உங்க கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது, கைப்பிடிச்சிட்டு இருக்கிற கடவுள். எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் எழுந்து நின்று உங்களை நேசிக்கிறவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.